இப்போ நல்லா பாரு சரியா, இது பேசிக்கலி ஒரு கெப்பாசிட்டர் சரியா, இது என்னது பேசிக்கலி ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் வந்து ஏசி சாக்கெட்டில் போட்டு சார்ஜ் ஏற்ற போகிறேன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரியா. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு சார்ஜ் ஏற்றுறேன். இப்போ பேசிக்கலி பார்த்தோன்னா பேட்டரியில் சார்ஜ் ஏற்றுறேன்னு வச்சுக்கோ, இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பேட்டரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேலே ஏதோ ஒரு பல்போ ஏதோ ஒன்று எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோன்னா சார்ஜ் ஏறிச்சா பிரின்சி, அப்போ எனக்கு பயமே இல்லை. நான் இப்போ நான் இங்கே வைக்கிற பிரின்சி அப்படி சரியா. இப்போ நல்லா பாரு, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து வைக்கிறேன். எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குமா இருக்காதா, பட் இது எவ்வளோ சீக்கிரமாக வெளியே கொடுக்கும் பாரு. இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான். அப்போ எனர்ஜி வெளியே வருது என்னவா தான் இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரியா. இப்போ இந்த ஸ்பார்க்கு வந்து கிரில் சிக்கன் சுத்தப்ப வெளியே வந்தாங்க. எதில் மாட்டணும், இப்போ ஃபேனில் மாட்டணும். இது வந்து அப்படியே போய் பேரலாக மாட்டுவாங்க கரெக்டா. இப்போ பேசிக்லி ஓகே. அப்போ அவன் கேட்ட ஒரு கேள்வி, கண்டென்சர் எதுக்காக நம்ம ஃபேனில் மாட்டணும்? ஏன்னா ஃபேனை சுத்த வைக்கிறதுக்கு சரியா. ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, இப்படி 3 விரல் வச்சு எது லெஃப்ட் ஹேண்ட்ல உனக்கு ரைட் தம்ப் ரூல் எப்பல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு மோட்டர் வேணும் கரெக்டா, ஒரு மேக்னெட் வேணும். மேக்னெட்ல ஒரு காயில் வச்சிருவேன், நான் கரண்ட் கொடுக்குறப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிபியூட் ஆகும், அதனால அது என்ன ஆகும், சுத்தும் கரெக்டா. எஸ் சம்பத், அந்த ஃபேனை தூக்கி மேலே போய். உங்களுக்கு இந்த ஃபேனும் வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு சொல்லிடுங்க சரியா. ஐயோ இரு, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா. என்ன கரெக்டாக தெரியுதா? இப்போ நல்லா பாரு, இதுக்கு பின்னாடி வந்து இந்த உனக்கு மோட்டர் எல்லாம் இருக்கும் சரியா. இந்த சைடு தெரியுதா, அந்த கேமராவில் தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தோன்னா பேசிக்கலி மேக்னெட் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா காயில் இதெல்லாம் இருக்கும் சரியா. சம்பத் இப்போ நீ திட்டு வாங்க போற, க்ளோஸ் பண்ணு, அது ஃபுல்லாக ரப் பண்ணு. இப்போ நல்லா பாரு, நான் இப்படி சுவிட்ச் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஃபேனை பேசிக்கலி இங்கேருந்து ஆன் பண்ணணும் கரெக்டாக. நான் வந்து ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுன்னா லேசாக சவுண்டு கேட்குதா, கேக்குதா? இப்ப கேட்கல, காது போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பல்லு டாக்டரோட சேர்த்து வா, எந்திரிச்சு வா. இங்க பாரு, சவுண்ட் கேக்குதா? ஆஃப் பண்ணிட்டு சவுண்ட் கேக்குதா? இங்க வா, ஆஃப் பண்ணதுக்கு இங்க பாரு. இப்ப நில்லு. சரியா. இப்ப நல்லா பாரு, நான் பின்னாடி வந்து இந்த 2 ஒயர் தெரியுதா, இந்த 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போறேன். இந்த 2 ஒயர் என்ன பண்றேன், ஃபேன் சுத்துறது தெரியுதா, வீடியோல பாரு ஃபேன் சுத்துதா கரெக்டா. இப்போ உனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னா, மேபி நான் ஒயர் 2 வெட்டி வச்சுட்டேன் கரெக்டா. அப்ப ஒயர் 2 கனெக்ட் பண்ணேன்னா சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும் கரெக்டா இல்லையா. சி பேசிக்கலி வந்து ஒரு சர்க்கியூட் வேணா அந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும் கரெக்டா இல்லையா. இப்ப நீ வந்து என்ன நினைக்கலாம், நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒயரை வெட்டி வச்சுட்டேன். அப்ப ஒயரை நான் கனெக்ட் பண்ணதானே சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். இப்ப பாரு, நான் கையை எடுத்துட்டேன், 2 ஒயர் தனித்தனியா தெரியுதா, ஃபேன் இப்பயும் சுத்துது சரியா. இப்போ பேசிக்லி இப்போ உனக்கு புரிஞ்ச எதுக்காக இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக இந்த இடத்துல, ஜஸ்ட் பேசிக்லி இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு. இங்க பாரு, நான் திரும்பி வந்து இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்றேன். கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டர் வந்து ஒரு எனர்ஜி கொட்டுது, அதனால தான் அந்த ஃபேனால சுத்த முடியுது. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம கொடுக்குற கரண்ட்டுக்கு அது பாட்டுக்கு சுத்தும். இப்ப ஏன் யோசிச்சு பாரு, இப்ப நீ பாட்டுக்கு கடப்ப, உன் வாழ்க்கையில ஒரு ஸ்பார்க் வேணா 2 சப்புன்னு அடி போட்டதானே. அதே மாதிரி அதுக்கு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல கொண்டு வரணும், எனர்ஜி கொடுக்கணும். ஆமாவா இல்லையா, நியூட்டன்ஸ்ல படிச்சிருக்கியா?
ஆனா மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல வச்சிருக்கிறது எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கரண்ட் ஒரு கான்ஸ்டன்டா போகும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார்டிங்ல நிறைய ஃபோர்ஸ் தேவையா? சரி, அப்ப விட்டுரு. நான் வந்து இதை சுத்த வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து சுத்த விட்டேன். கரண்ட் ஆன்ல தான் இருக்கு. சுத்துதா இல்லையா? இந்தா திரும்பி ஆஃப் பண்ணிட்டேன். சரி, இப்ப கண்டென்சர் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப கண்டென்சர் இருந்தால் தான் இந்த ஃபேன் என்ன பண்ணும்? சுத்தும். கரெக்டா இல்லையா? அப்ப ஃபேன் கண்டென்சருக்கு பதிலாக இதை நான் கையால சுத்தி விடுறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா பேசிக்கலி அதுக்கு வந்து உங்களை மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள். ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணும்? வெளியில இருந்து இதை வச்சு சுத்தும். சரியா? அப்ப பேசிக்கலி கண்டென்சரோட வேலை என்னன்னா இருக்கிற எனர்ஜி அப்படி கொட்டணும். அப்ப எனர்ஜி கொட்ட வைக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம்? கண்டென்சரை கனெக்ட் பண்றோம். புரியுதா? கண்டென்சர் தான் கெப்பாசிட்டர். புரியுதா?